ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே இந்த லட்டு தான் பண்ணேன். இது பொட்டுக்கடலை போட்டு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் பருப்பு அவள் எனக்கு பீட்ரூட் சாம்பார் வேணும்னு சொன்னாலா, அதனால் பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதிலே ஒரு பீட்ரூட், சின்ன பீட்ரூட், சின்ன வெங்காயம் 3 தக்காளி போட்டேன். அதிலே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் 1 பாட் சாம்பார் மாதிரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சமாக தான் நான் எப்போவுமே புளி யூஸ் பண்ணுவேன். அதையும் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுடணுன்னு தாளிக்கிறது மட்டும் பண்ணிட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை இல்லை, ஸோ காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் பீட்ரூட் கேட்குறது எப்போயாவது கேட்டானா டக்குன்னு பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் காய் சாப்பிட்றதில்ல. அட்லீஸ்ட் அந்த இதுனாச்சும் போட்டுமே உள்ளேன்னு சொல்லிட்டு. இது பலாக்கொட்டை இருந்துச்சா ஃப்ரிட்ஜில், 2-3 நாள் முன்னாடியே வாங்கி சாப்பிட்ட பலாப்பழத்தோட கொட்டை, அதையும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு ஒரு ஃப்ரை பண்ணிட்டேன். அது அவ்வளோதான் எங்களோட லன்ச் இன்றைக்கி. அப்புறம் நாளைக்கு ஆப்பத்துக்கு போடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆழாக்கு பச்சை அரிசி, ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் இது உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த வெந்தயம், அப்புறம் ஒரே ஒரு பிடி ரெட் அவல் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். சரி, அதே போட்டுட்ருக்கேன். கலர் மட்டும் இந்த ஒயிட்டாக வராது, மற்றபடி நல்லது உடம்புக்கு. ரெட் ரைஸில் பண்ணுற அவல் அது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தண்ணி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னர் இதுதான், சப்பாத்தி, மிச்சம் மீதி காயெல்லாம்.